இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது வருகின்ற 2026 இந்த 2026வது வருடம் இந்ததொரு புத்தாண்டு. ஏன்னா நம்ம தமிழர்களாக இருந்தாலும் முக்கால்வாசி எல்லாருமே கடைபிடிப்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம். அலுவல் ரீதியாகவும் சரி, பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி, சில பேர் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம், சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் டேட் தான் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கில தேதி, ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி 1 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி எல்லாருமே அலுவல் ரீதியாக எல்லாமே அப்படி தான் நாம் பழக்கத்தில் கொண்டு வரோம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருஷத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம் பல வகையான அந்த ஜோதிட நூல்கள், அரிச்சுவடிகள், புலிப்பாணி சித்தர் இவர்களெல்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் இந்தந்த கிரகம் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் நாம் இந்த ஒரு பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த 2026 புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத வாங்க தெளிவாக உள்ளே போயிட்டு 12 ராசிகளுக்கும் நம்ம விரிவாக பார்த்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பொதுவாக கன்னிராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஒவ்வொரு புத்தாண்டு அப்படிங்கிறதுமே நான் சொன்ன மாதிரி ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுறோம். எல்லாருமே அதை தான் கணக்கு வச்சுக்கிறோம். தமிழ் வருஷம் 60 இருக்குது. இப்போ என்ன வருஷம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இப்போ நடக்கிறது விஸ்வாவசு வருடம், அது யாருக்குமே தெரியாது. 2000 ஏன்னா அலுவல் மொழி, அன்றாட மொழி, ஹாலிடேஸ் எல்லாமே காலண்டரில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அப்போ ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போது இந்த ஒரு ஆங்கில புத்தாண்டுங்கிறது தனியாக பலாப்பழங்கள் கிடையாது. இந்த ஆங்கில புத்தாண்டுக்கு நடுவில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதோ அதை வச்சு இந்த ஒரு புத்தாண்டு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலனை எடுத்துக்கிறோம். சரிங்களா? அது போக அவர்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்துட்டோம் அப்படின்னா மிக துல்லியமாக தெளிவான நாம பலாப்பலன்கள் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த 2026 என்ன நன்மை தீமைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நான் முதலையே சொன்ன மாதிரி கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்ததுனால கல்வி, கேள்வி, ஞானம், அறிவாளிகள், ஜென்ரல் நாலேஜ் மிகச்சிறந்த புத்திசாலிகளாக இருப்பாங்க. யார்? மிதுனமும் கன்னியும். பார்த்தா வெளியில் தெரியவே தெரியாது. நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். எப்போவுமே நிறைகுடமாக இருக்கிறவங்க வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. அறகுறையாக இருக்கிறவன் தனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டுக்கிட்டு அப்படியே அழட்டிப்பான், ஒரு பந்தா பண்ணிப்பான். நிறைவாக இருக்கிறவன் பேசவே மாட்டான். இப்போது பேசுகிறோமோ அப்போ மட்டும்தான் பேசுவான். அந்த மாதிரி மிதுனம் ராசியும் கன்னிராசியும் ஒரு தெளிவான ஒரு தெளிந்த நீரோடையை போல் நிறைய விஷயங்கள் அவர்களுக்குள்ளே உள்வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு பிரயோகப்படுத்த மாட்டாங்க வெளியில், அந்த மாதிரி. ஸோ அப்பேற்பட்ட
கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2026 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகச்சிறப்பு. இவ்வளவு நாளாக ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து பலவிதமான தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வந்த அந்த கேது பகவான் இந்த ஆண்டு பயிற்சி ஆகிறாரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போவார். மிகச்சிறப்பு. அப்போது லாபஸ்தானத்தில் கேது இருக்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். நான் வெளிநாடே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க கூட வெளிநாடு போக வச்சுருவார். உத்தியோக ரீதியாக போகலாம், தொழில் ரீதியாக போகலாம், சம்பாதிக்கிறதுக்காக போகலாம். வெளிநாட்டு தொடர்புகள் அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். உடல் நலத்தில் நரம்பு சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமாக, கண் சம்பந்தமாக பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சரியாகும். உடல் நலம் அப்படிங்கிறது சீராகும். நரம்பு கோளாறுகள் அப்படிங்கிறது விலகும். சினிமா துறை, பத்திரிகை துறை, இயல், இசை, ஜோதிடம், நாடகம், சினிமா, ப்ரெஸ் மீடியா இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு ஆண்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குறாரு. நன்மைகள் சற்று கூடுதலாக உருவாகும். கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளலாம். நீதிமன்றங்கள், சட்டத்துறை, காவல்துறை, இராணுவம் இதில் இருக்கக்கூடியவர்களும் அதிக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும். குரு பார்க்கக்கூடிய நன்மை மிகச்சிறப்பு. திருமண பேச்சு அப்படிங்கிறது கைகூடும். தடைப்பட்டு வந்த திருமணங்கள் என்பது நிச்சயிக்கப்படும். அதே போல் வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இது எல்லாமே வாங்கி மகிழலாங்க. புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துவார். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம். நம்மளுடைய தொழில் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா பல இடங்களுக்கு கிளைகளை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதை ஏற்படுத்தும். தொழிலில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதை அடையலாம். மிகச்சிறப்பு. 6ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை, அதுவும் ரொம்ப ரொம்ப நன்மை. பொதுவாக 3, 6, 11 சனி இருந்தால் மிகச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடத்துல சனி ராகு. தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில்லாக இருக்கட்டும், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ், கிரானைட், நிலக்கரி சுரங்கங்கள், கனிம வளம், உரம், ரசாயனம், விவசாய உரங்கள், பூச்சி மருந்துகள் இது போன்ற ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியான துறையில் தயாரிப்புகள் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. வாகன போக்குவரத்து வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸாக இருக்கட்டும், இது வச்சு நடத்தக்கூடியவர்கள், பேருந்துகள் வைத்து நடத்தக்கூடியவர்கள், வாகன பணிவிடை மற்றும் ஆட்டோமொபைல்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு கூடுதல் செல்வம். 2026 இரட்டிப்பான செல்வங்கள், தொழில் விருத்தி அப்படிங்கிறது அடையும். நண்பர்கள் மூலமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். 4ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் சேர்க்கை. தாயார் வழி சொத்துக்கள், ராசிநாதன் 4 குரு வீட்டில் இருக்கார். தாயார் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அரசு வேலைக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பூமி, மனை, வீடு, நிலப்புலங்கள் வாங்க முடியும். உடன் பிறந்தவர்கள் அனுகூலம் அப்படிங்கிறது உண்டு. ஜவுளித்துறை என்பது சிறப்பாக இருக்கும். ஆபரண தொழில் சிறப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 மிக மிக அபரிவிதமான யோகங்களையும் பல கடந்த ஆண்டு பட்ட கஷ்டங்களில் இருந்து அப்படியே வேகமாக வெளியில் வந்து பலவிதமான ஆப்போசிட்டான நன்மைகளை பெறப்போகின்றீர்கள். நாமெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்த்துப்போம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு நேரம் அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. கன்னிராசிக்கு பெரும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சு. ஏன்னா குரு 11, கேது 11. கன்னிராசிக்கு பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 99% நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் எல்லாருக்குமே. அதாவது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெண்கள், இந்த மாதிரி எல்லாருக்குமே சுயதொழில், வியாபாரம், உத்தியோகம், தனியார் துறை எதில் பணியாற்றினாலும் 99% நன்மைகள் அப்படிங்கிறது உறுதி கன்னிராசிக்கு இந்த 2026 இருந்தாலும் சொந்த ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அதுலேயும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படிங்கிறது பச்சை, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் காலபைரவர். கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவன் கோவிலில் இருப்பாங்க காலபைரவர். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலையே சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல். ஸோ அப்போ இந்த 9 கோள்களினுடைய சாரம், கோச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். கோள்கள் வந்துட்டு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க.
நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாதோ, நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது, அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு அப்படி சொல்லுவோம். நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நவ கிரகங்களுக்கு வீடு என்பது சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒவ்வொரு ராசி சொந்த வீடு, சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடம், குரு பகவான் 1 வருடம். இப்படி பெயர்ச்சியாகி கொண்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த குரு ராகு கேது இவர்களெல்லாம் பயிற்சி ஆவாங்க 2026க்குள்ளேயே. அது எல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சி ஆகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருக்கோம் காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம பிறந்தத்தில் நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அதன் பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்களை குறிக்கக்கூடியது 10ஓட 11. ஸோ விருப்பம் இருக்கவங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.